இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்துனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டுவோம். அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும். இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கேன், அமைச்சரா இருக்கேன். எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சரா இருந்துருவீங்க? நாளை காலையில் இருந்துருவீங்களா? அதனால எம்எல்ஏவாக இருக்க, அமைச்சரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அதை செய்தி காட்டுவோம். மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்கிறோம். அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியா இருக்கணும். அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். இவங்களாம் தப்பு பண்ணவங்களா? இவங்களாம் கஞ்சா வித்தவங்களா? இவங்கெல்லாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா? இவங்கெல்லாம் முருகபெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க. எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க? அவங்களாம் தப்பானவங்களா? இன்னைக்கு நான் முதலமைச்சருக்கு சொல்றேன், தமிழகத்துல லோக்சபா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. அதெல்லாம் கவனம் கொடுங்க. 2021 தமிழ்நாட்டுல NDPS யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ மொத்தமாக 2021 போடப்பட்ட வழக்கு 9632 பேருக்கு மேல வழக்கு போட்டிருக்கோம். NDPS கேஸ். இதே 2022 எவ்வளவு போட்டீங்க? திமுக 588. 2023 எவ்வளவு போட்டீங்க? 421. 2024 எவ்வளவு போட்டீங்க? 113. வெக்கமா இல்லையா? ஒரே ஒரு வருஷத்துல 2021 கஞ்சா வழக்கு NDPS 9632 வழக்கு போட்டிருக்கோம். 2022, 23, 24 3 ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமா போட்டப்பட்ட வழக்கு 1122. எப்படி கஞ்சா இங்க கட்டுப்படி இதுவாகும்? எப்படி நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க? இன்னைக்கு கஞ்சாவினுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது, லட்சணம் தெரியுது. NDPS நீங்க கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது. இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா? அதை விட்டுட்டு 350 பிஜேபியினுடைய வீட்டுல போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில வைப்பேன். வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? இதுல வீரவசனம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாம வீரவசனம் பேசிக்கொண்டு தெரிகின்றார். அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க நான் தெளிவா சொல்ற கேட்டு, எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும், எங்களுக்கு தெரியும். பொறுத்துக்கிட்டு இருக்கும். தார்மீக ரீதியா கோர்ட் என்ன அனுமதி கொடுத்திருக்காங்களோ அதுபடி இது நடந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போக கூட இல்லை. அதனால இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பாத்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது. நான் அமைதியான முறையில அறவழி முறையில சொல்றேன், அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்றேன். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்பநிதிக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறவங்க சொல்லிக்கங்க. எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பச உடைச்சாங்களா? தீ வச்சு கொளுத்தாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால தமிழகத்துல இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனையை உருவாக்குவது திமுக. இத்தனை காலமா சும்மா இருக்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போறதுக்கு அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு? அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதையெல்லாம் பார்த்து நீங்க கைது பண்ணீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் அப்பீஸ்மெண்ட். மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும், அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில இந்து பக்தர்கள் வந்தா, முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க? இதைத்தான் நான் திரும்ப கேட்கிறேன். அதனாலதான் விலாவரியா சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்புல இருந்து. அதனால காவல்துறையை NDPS கேஸ் அங்க அனுப்புங்க. வெறும் 1122 கேஸ் போட்டு வச்சிருக்காங்க 3 வருஷத்துல. ஒரே வருஷம் 9632 அங்க போடுங்க, சந்தோஷப்படுறோம். அதை வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது, தொண்டர்கள் மீது காட்டாது.